அண்ணா பாட்டு சத்தம் நின்றுச்சுண்ணே. அவன் ஓவரா பண்றான்டா, கடுப்பாங்க. அப்படியே குத்தி அவன் குடலை உருவனம் போல இருக்க. அவசரப்படாதீங்கண்ணே, அவனுக்கும் உரிமை இருக்குல்ல. தாலி கட்டியிருக்கான்ல, அதை சொன்னேண்ணே. சாரிண்ணே. இந்த சேது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய், சிவா இங்க எங்கேயோ தாண்டா இருப்பான். கூட்டம்லாம் குறையட்டும், சிவாவை தூக்கிட்டு போய் கடல்ல மூழ்கடிச்சு கொன்னுடணும். அது துளசிக்கு தெரியவே கூடாது. அந்த சிவா என் துளசியை கைய பிடிக்கிறான், காலை பிடிக்கிறான், 10 குறைக்கு டான்ஸ் வேற ஆடுறான். எனக்கு பத்திக்கிட்டு எரியுதுடா. இங்க பார், இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது. சிவாவை தூக்கிட்டு போய் கடல்ல முக்கி முக்கி கொல்லணும். ஆனா அது பார்க்க பக்கா ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும்டா. இன்னையோட சிவாவோட ஆயுள் முடியுதுடா. என் கையாலேயே அவனை பரலோகம் அனுப்புறேன்டா. டேய், இவட அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அவன் கதையை முடிச்சுட்டு வரலாம். வாங்க போலாம். இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமா தண்ணி எடுத்துட்டு வரா? எடுக்கவே இல்லை. போன ரூம்லேயே வச்சிருப்பா போல. தூக்குங்கடா. போ, ஓடி. அதுக்குள்ள ஓடிச்சு. அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேலேயே கை வைக்க? என் பொண்டாட்டி கூட உனக்கு ஹனிமூன் கேக்குதா? சாவடா. யாராவது பாத்திர போறாங்கண்ணா, அந்த பொண்ணு வரதுக்குள்ள போயிடலாண்ணா. செத்துட்டான். வாங்க. ஏய் வாடா.
சிவா 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 என்ன பாரு சிவா 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 என்ன பாரு சிவா என்னாச்சு? ஐயோ ஓகே. ஒன்றும் இல்லை, நீ தூங்கு. தூக்கம் வருதா? டயர்டா இருக்கியா? என்னால் டிரைவ் பண்ண முடியும். அங்கெல்லாம் யார் சிவா? உன்னை எதுக்காக கொல்ல பார்த்தாங்க? கொலை பண்ற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? இத்தனை நாளா எங்க போன? என்ன தேடினியா? ஜனனி, நிறைய நடந்திருக்கு ஜனனி. உங்கள்கிட்ட நான் நிறைய பேசணும். ஜனனி, நீ குழப்பம் இல்லாமல் தூங்கு. வீட்டுக்கு போய் பேசிக்குவோம். இல்லை சிவா, நீ ரொம்ப டயர்டா இருக்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா? வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் பல கேள்விகளுக்கு பதில் வேணும். நீ ரெஸ்ட் எடு. சரி போலாம். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அப்ப வந்திருக்கிறது யாரு? எதுக்காக ஜனனின்னு போய் சொன்னாங்க? என்ன நடக்குது எதுவுமே புரியலையே.